சொல்லியிருக்கிற பொதுவாக இயல்பாக காணி இல்லாதவர்கள் அடையாளம் காண்பதும் அவைகளுக்கான காணி நடத்துகிறதும் அதற்குரிய சட்ட நடவடிக்கை நடக்கிறது. ரெண்டாவது இந்த படத்தரப்பினரால படத்தரப்பினருடைய இருப்புகளால காணி பிரச்சனைக்குள்ளாயினவர்களுடைய பிரச்சனைகள். பொதுவாக காணி இல்லாதவர்கள் சில புதிய குடும்பங்களாக இருக்கலாம், அல்லது முந்தைய இருந்து கூட காணி இல்லாமல் இருக்கிறது. ரெண்டாவது இந்த அரச தரப்பினருடைய படத்தரப்பினருடைய இருப்பும் கூடாக எடுக்கப்பட்ட காணிகள். இதற்கு அடையாளம் வந்து வறட்சி மற்றும் வறட்சி நிவாரணங்கள் தொடர்ந்து விவசாயங்கள் எல்லாம் வெள்ள நிவாரணம் வந்துட்டு, அதே நேரத்தில் வறட்சி தொடர் நிலைமையிலும் இருக்கு. உங்களுடைய பகுதிகளில் அந்த வறட்சி தொடர்பாக இருந்தால் அந்த பகுதியில் அடையாளம் கண்டு நீங்கள் உங்களுடைய டிஎஸ்ஆரை கொடுத்தீர்கள் என்றால் அவைகள் கொழும்பு கருதைக்கு எனக்கு முதல்ல ஒரு கருதை போடுவிடும். மற்ற வறட்சி மீட்சி சம்பந்தமாகவும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 மில்லியன் யார் மாவட்டத்துக்கு எடுத்திருக்குது. உங்களுடைய பகுதிக்கும் அந்த நிதி கிடைச்சிருக்கிறது. அந்த நிதியை ஒரு நீடித்த பாவனை, அதாவது வறட்சி காலங்கள் ஏற்படுகின்ற போது அந்த வறட்சி காலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் ஒரு நீடித்த பாவனைக்கு அந்த காசை வரக்கூடிய திட்டங்களுக்கு பயன்படுத்தி கொள்வது. வாழ்வாதாரத்தை சரியாக செயல்படுத்துறது, ஒரு சரியான அடையாளம் காண்பதும் அவர்களுக்கு அந்த உதவி சென்றடைவதை நீங்கள் அந்த உதவி அவர்களுக்கு சென்றடைவதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஏன்னா சில குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் இருக்குது, அது சரியாக நடவடிக்கை இல்லை என்று சொல்லி. இதை நீங்கள் சரியாக நடக்குது